அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. சென்ற கொத்தின் இலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்ற கொத்தின் இலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்ற சகிடம் உடைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அன்று கோணினாய் எரிந்தாய் கழல் போற்றி. அன்று கோணினாய் எரிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் என் கையில் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவர்கள் வேதிப்பறை கொள்வார். இன்றைய வந்தோர் இறங்கேலோரென்பவர். அன்று உலகம் அடி போற்றி. அறிவியலுக்கே சவால் விடும் ஒரு ஆன்மீக மர்மம். கும்பகோணம் அருகே இருக்கும் நாச்சியார் கோவில், மணிமாடக் கோவில், இங்கே இருக்கிற கல்கருடன் சிலை உலகிலேயே மிகவும் விசித்திரமானது. இந்த கருடன் சிலைக்கு வருடத்திற்கு 2 முறை ஊர்வலம் நடக்கிறது. அந்த ஊர்வலத்தில் சந்நிதியிலிருந்து சிலையை எடுக்கும்போது வெறும் 4 பேர் மட்டுமே தூக்குவார்கள். ஆனால் சந்நிதியை விட்டு சில அடிகள் வெளியே வந்தவுடன் சிலையின் எடை தானாகவே அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. 4 பேர் தூக்கிய சிலை 8 பேரை தேவைப்படுத்தும். 8 பேர் தூக்கிய சிலை 10 பேர் தேவைப்படும், 16 பேரை தேவைப்படுத்தும். இப்படியே படிப்படியாக தூக்கும் மனிதர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ராஜகோபுரம் வழியாக தெருவுக்கு வரும்போது சுமார் 128 பேர் சேர்ந்தால்தான் அந்த சிலையை தூக்க முடியும். வியப்பான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு எடை கூடும் நேரத்தில் கருடாழ்வாரின் நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்புகின்றன என்று சொல்லப்படுகிறது. ஊர்வலம் முடிந்து மீண்டும் கோவிலுக்குள் செல்லும் போது சிலையின் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. கடைசியில் அதே 4 பேர் மட்டுமே அந்த கருடன் சிலையை சந்நிதிக்குள் கொண்டு சென்று வைப்பார்கள். பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடந்து வரும் இந்த அதிசயம் இன்றும் அறிவியலால் முழுமையாக விளக்க முடியாத ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லவும். 2025 அடுத்தது இனிமே 5 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இதே போல 3 கருட சேவை நடக்கும். இந்த கருட சேவை சேவிக்கிறவ அத்தனை பேருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியார் கோவில் கல்கருட பகவான் சன்னதியில 33 கோடி தேவர்களால் கொண்டாடப்படக்கூடிய பிரம்ம உற்சவமானது இன்று துவஜாரோகணமானது நடைபெற்று 26ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை அன்று உலக புகழ்பெற்ற கல்கருட சேவையானது நடைபெற உள்ளது. வருஷத்தில் 2 முறை தான் சுவாமி புறப்பாடு. இந்த ஆண்டு 3 முறையாக நடக்கிறது. அவங்க கல்கருட சேவையை தரிசனம் பண்ண தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரஜோதயாது.